சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, "என்ன விஜயா, இது எதுக்கு எடுத்தாலும் என்னுடைய வீடு, என்னுடைய வீடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. இன்னும் ஒரு வார்த்தை கூட கேட்காம, உன் பையனுக்காக நான் வந்து சைன் போட்டு கொடுத்தத நினச்சி கோவமா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதை நினச்செல்லாம் எனக்கு வருத்தமா இல்லைங்க. கடைசி காலத்தில் இப்போ நம்மள தனியாக விட்டுருப்பாங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்குங்க. ஏற்கனவே மனோஜ் வந்து கடன் வாங்கி வச்சிருக்கான். ஏன்டா இப்படி வாங்கினேன்னு கேட்டால் சொத்தை பிரித்து கூடன்னு கேட்டுட்ருக்கான். இப்போ ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமாக போயிட்டா நம்மளோட நிலைமை என்னங்க ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலை இருந்துட்டு, "நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. எல்லாமே நான் செஞ்ச பாவம் தாங்க. பார்வதிக்கு எல்லாமே நல்லதாக நினச்சி அவளுக்கு அவள் பையன் வா வாயாலேயே தப்பான வார்த்தையெல்லாம் சொல்ல வச்சுட்டு அவள் விட்ட சாபதானே என்னவோ இப்போ என்னவே தனிமரம் ஆக்கிற போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்ருக்கிற மீனாவும் முத்துவும் இருந்துட்டு, "அத்தை, நாங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை நாங்கள் ஒன்றும் அப்படி விட்டுற மாட்டோம். நான் சாதாரணமாக பூ கட்டி விற்கிறவ தான். அதுக்காக நான் உங்களை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா கிட்ட மீனா வந்து சொல்லிடுறாங்க. மீனா சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டோன்னு விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.